சாய்ஸ் உங்களை என்னோட வரவேற்கிறது. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்சர் ஒன்று நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் சரி, நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு டெலகிராம் எல்லாத்துலேயும் அனுப்பிச்சிருப்பேன். இந்த பிக்சர் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கம்ப்ளீட்டாக வந்து இந்த பிக்சரில் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி வந்து ஷெட்யூல் வந்து படிக்க போகிறோம், ஒரு 12 ஷெட்யூல் வந்து கொடுத்துருப்போம். அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குரூப் 2 வரப்போகுது, அடுத்து குரூப் 4 வரப்போகுது. கிட்டத்தட்ட எல்லாமே சேர்ந்து 150 நாள் இருக்குது, 150 நாள் கிட்ட இருக்குது. இந்த 150 நாளில் முன்கூட்டி வரப்போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 தான். இப்போ இந்த குரூப் 2ங்கிற போது உங்களுக்கு அக்டோபர் மாதம் குரூப் 2 எழுத போகிறீங்கன்னா அதற்கு தகுந்தாப்புலையும் இருக்கணும், ஒரு ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். குரூப் 4 மெயினாக அடிச்சிடணும் அப்படிங்கிறதா. இப்போ நிறைய பேர் என்ன இருப்பாங்கன்னா, குரூப் 2 எழுதுகிறோமோ இல்லையா, நாங்கள் குரூப் 4 தான் சார் மெயின்லி அப்படிங்கிற மைண்ட் செட் வச்சுருப்பீங்களா, அவங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். இல்லை சார் எனக்கு குரூப் 2 அடிக்கணும், குரூப் 4 அடிக்கணும்னா இந்த ஷெட்யூலோட விட ஒரு மணி நேரம் கூடுதலாக படிக்கணும். இந்த ஷெட்யூல் படிக்கவே சரியாக இருக்கும். ப்ளஸ் ஒரு மணி நேரம் கூடுதலாக படிக்கணும். அதாவது லாஸ்ட்டு 3 ஷெட்யூலை முன்கூட்டி படிக்கணும். மொத்தம் 12 ஷெட்யூலு. 12 ஷெட்யூலில் 8 ஷெட்யூல் குரூப் 2 வரைக்கும் வந்துடும். அந்த லாஸ்ட்டு ஒரு 2-3 ஷெட்யூல் மட்டும், 4 ஷெட்யூல் கூட சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த ஜாகிரபி கூட விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற மொத்தம் 11 ஷெட்யூல் தான். ஒரு 3 ஷெட்யூல் மட்டும் முன்கூட்டியே இடையில கேப் கிடைக்கும் போதெல்லாம் படிக்கணும். அப்போ ப்ரிலிம்ஸு செலக்ட் ஆயிடலாம். ரைட்டாப்பா? இதுபடி கரெக்டாக படிச்சுட்டு போய் டிசம்பரில் மாடல் எக்ஸாம் எழுதுனா குரூப் 4ம் பாஸ் பண்ணிடலாம். ஸோ 2 in 1 இருக்கும் இந்த மாடல். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் நல்லா உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்ப போகிற கொஸ்டின் பேப்பர் இதுதான். இந்த மெத்தட் படி தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. 10 நாளைக்கு ஒரு முறை அழகாக ஒவ்வொரு பாட வயசு நான் சொல்ல போகிறேன். நல்லா எல்லோரும் கேட்டுக்காங்க. யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் அடிப்படையில் தான் யூடியூப்பில் வீடியோஸாக இருக்கட்டும், ஷார்ட்கட்டாக இருக்கட்டும், அந்த லைவ் டெஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாம் யூடியூப்பில் வரப்போகுது. ஸோ அப்படின்னும் போது 2 தரப்பட்டு 2 பக்கமும் நீங்கள் முழு பெனிஃபிட் அடைஞ்சிக்காங்க. ரைட்டாப்பா? ரைட், ஓகே. இதுக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் யாருக்கும் கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா இது வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் எடுக்கப்பட்டது. அது ஃபுல்லாக பிரிண்டிங் அடித்து முழுக்க கொரியரில் இப்போ வித்தின் ஒரு 3ஆம் தேதி 4ஆம் தேதிக்குள்ளே எல்லார் வீட்டுக்கும் வந்துடும். இந்த 12 மாடல் அப்புறம் ஓவரால் மாடல் மொத்தம் 8 புக்கு சொல்லியிருக்கேன், அது எல்லாமே வந்துடும். அதில் இப்போ உங்கள் கைக்கு வந்தோடனே நீங்கள் என்ன செய்யணும்னு முழிச்சிடக்கூடாது. வந்தோடனே அது ஷெட்யூலையும் போட்டு கொடுத்துருக்கேன். இந்த ஷெட்யூலையும் பிரிண்டிங்கில் போட்டு கொடுத்துட்டேன். உங்களுக்கு சயின்ஸ் புக்குக்குள்ளே வச்சுருப்பேன், சயின்ஸோட அந்த 400 கொஸ்டினில். அப்போ என்னென்ன செய்யணுங்கிறத வீட்டில் ஒட்டி வச்சு க்ளீனாக இது பண்ணிக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம் 12 ஆக்சுவலாக 12 இதாக பிரிச்சிருக்கேன். யூனிட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 அப்படிங்கிறது 12 டெஸ்ட்டு யூனிட் வைஸ் போட்டிருக்கேன். 12 யூனிட் கிடையாது, 12 அப்படிங்கிறது டெஸ்ட்டு யூனிட் வைஸாக பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரிவிஷன் அப்போ கரெக்டாக யூனிட் வைஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த சக்ஸஸுக்கானது நம்ம கன்ஃபார்ம் ஆகும். ரைட், ஓகே. இப்போ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருப்பேன்னா, இப்போ தமிழ் இருக்குன்னு வச்சுக்கோங்கவே, இதுக்கு ஏன் 2 கொடுத்துருக்கேன்னா அந்தளவுக்கு அதுக்கான வெயிட்டேஜ் இருக்கும். புரியுது உங்களுக்கு? அந்த 25 மார்க்குங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ அந்த வெயிட்டேஜ் கொடுத்தாங்கணும். அடுத்து சொல்லகராதி, இதில் ஏரியா நிறையா இருக்குது, அப்போ அந்த 2 வெயிட்டேஜ் கொடுத்தாங்கணும். எழுதும் திறன் 2 வெயிட்டேஜ் கொடுத்தாங்கணும். கலைச்சொற்களை பொறுத்தளவுக்கு நம்ம 2 லட்சம் கலைச்சொற்கள் நம்ம படிக்க முடியுமானா முடியாது. ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா ஒட்டுமொத்த கலைச்சொற்கள் நல்லா படிச்சு போனால் போதும். அதாவது நம்ம போய் அங்கே போய் ஏமாந்துடக்கூடாது, ஐயோ ஸ்கூல் புக்கை ஒழுங்காக படிச்சுட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு மட்டும் நம்ம அங்கே போய் வருத்தப்பட்டுறக்கூடாது. ஏன்னா கண்டிப்பாக ஸ்கூல் புக்கில் இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். வெளியிருந்து போவாங்களான்னா தெரியல, ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் அவுட் சோர்ஸ் வேணாம் தான் சொல்லிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் கொஸ்டின் பேப்பர் குரூப் 2ல் தெரிஞ்சு போயிடும், எல்லாமே குரூப் 2 அப்போ தெரிஞ்சு போயிடும். பட் ஓகே, அதுக்கு முன்னாடி எதாவது எக்ஸாம் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ரைட், அப்போ கலைச்சொற்களை பொறுத்தளவுக்கு 1 போதும், அந்த கரெக்டாக 10 டேஸ்க்கு போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாசித்தல் புரிந்துகொள். இதில் ஏன் 2 போட்டிருக்கோம்னா இதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் தான், இந்த ஓமை சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அதனால தான் 2ஆக பிரிச்சிருப்போம். இது ரொம்ப ஈஸி தானே சார் நினைப்பீங்க, 2ஆக பிரிச்சதுக்கான காரணம் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எளிய மொழிபெயர்ப்பு, அது சிம்பிளாக 1 போதும். அடுத்து இலக்கியம் தமிழர்கள் தொண்டு, இது ஏன்னா திருக்குறள் படிக்கணும், கம்ப்ளீட்டாக 20 திருக்குறள் அதிகாரம் படிக்கணும். அதுக்கப்புறம் அந்த அறிஞர்கள் படிக்கணும். அப்போ 2ஆக போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த டிசம்பர் 1 அந்த 10 நாள் இருக்குது பார்த்தீங்களா, அது கம்ப்ளீட்டாக நடப்பு நூல் சார்ந்துனா பொதுவாக ஜாகிரபி பேஸ் பண்ணியும் நடப்பு நூல் ஒரு கொஸ்டின் வரும், சயின்ஸ் பேஸ் பண்ணியும் வரும், தற்கால எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி தமிழ்நாட்டுடைய தற்கால அந்த சார்ந்து வரும். ஏன்னா நமக்கு கான்ஸ்டியூஷன் சார்ந்து நடப்பு நூல் இந்த 4 இடத்துல தான் நடப்பு நூல் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேறு யூனிட் 6லையோ ஐஎன்எம்லையோ ஆன்சர் மீடியிலையோ கொடுக்க முடியாது, கொடுக்கவும் இல்லை. இந்த 4 இடத்துல சயின்ஸு, ஜாகிரபி, கான்ஸ்டியூஷன், எக்கனாமிக்ஸ், அப்போ இந்த 4 இடத்துல நடப்பு நூல் இருந்தனால அந்த நடப்பு நூல் சார்ந்து ஒரு தொகுத்து ஒருங்கிணைச்சு இந்த இடத்துல கொடுத்தோம்னா கரெக்டாக குரூப் 4 போகும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இது மட்டும் உங்களுக்கு பிடிஎஃப் டெஸ்ட்டாக நடக்கும். ஏன்னா இது வரைக்கும் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன், நவம்பர் வரைக்கும் நீங்கள் எழுதுறது வீட்டுக்கு அனுப்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் டிசம்பரில் நீங்கள் 20 நாள் எழுத போகிறது, மாடல் எக்ஸாமும் வீட்டுக்கு வந்துடும் கொஸ்டின் பேப்பர். இந்த நடப்பு நூல் மட்டும், ஏன்னா இந்த 4 மாதம் நடக்கிற தகவலை தொகுத்து எடுக்கணும்.
எடுத்து கொஸ்டின் செட் பண்ணி இது மட்டும் பிடிஎஃப்ல வரும். ஓகே, அப்போ இந்த தமிழை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேல நான் ஏன் எடுத்தோன்னே தமிழ்நாட்டின் வரலாறு இது பாருங்கள், இது வச்சுருப்பேன். ஏன் இதை எடுத்தோன்னே இதை வச்சுருக்கேன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அதிகமான கொஸ்டின் நல்லா கேட்டுங்க. எத்தனை கொஸ்டின்? 20 கொஸ்டின். எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் 20 கொஸ்டின் வருது, கான்ஸ்டியூஷன் 15 கொஸ்டின். அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த 3 ஏரியா பிரிச்சிருப்பேன். இதில் என்னன்னா, இப்போ இந்த 3ல் இதுதான் ரொம்ப பயங்கரமான ஏரியாவாக இருக்க போகுது. எப்படின்னா, இப்போ இந்த ஏரியாவில் லெசன்ஸ் லிஸ்ட்டு பிரிச்சிருக்கேன். பட் இந்த ஏரியா அது 3ஆவதாக ஏன் கொடுத்தீங்க? எங்கள் டீம்லேயே கேட்டாங்க, ஏன் சார் 2 போதும்ல, இது 2 வச்சுருக்கீங்க, 2 எல்லாமே 2 போதும், ஏன் சார் 3 வச்சுருக்கீங்கன்னா, கொஸ்டின் அனலைசிஸோட அந்த பிக்சர் கூட கொடுக்குறேன் பாருங்கள். பொதுவாகவே என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ் அதாவது சங்க காலம் முதல் இக்காலம் வரை அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அந்த திருக்குறள் அந்த சார்ந்தே கிட்டத்தட்ட குறைஞ்சது அந்த அந்த ரவுண்டப்புக்குள்ளேயே நமக்கு ஒரு 10 கொஸ்டின் வந்துடும். அப்போ இந்த ஏரியா என்ன படித்தாலும் 10 கொஸ்டின் தான். இந்த ஏரியா படித்தாதான் அந்த 10 கொஸ்டின் கிடைக்கும். அப்போ 10 + 10 20. அப்போ இந்த ஏரியா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சங்காலம் முதல் இக்காலம் வரை இருக்கிற கொஸ்டின் அனலைஸ் ஃபுல்லாக எடுத்து ஒவ்வொரு கொஸ்டினும் ஸ்கூல் புக் வைஸாக கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்று எப்படி வேணாலும் சரி, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பால் எடுக்கிறாங்க, அகநானூரில் எடுத்திருக்காங்க, புறநானூறு எடுத்திருக்காங்க. பொதுவாக 10 பாட்டு 8 தொகை 11 கீழ்கணக்காக போயிட்டு இருக்காங்க, ஐஞ்சிருங்காப்பியம் போயிருக்காங்க, 50. ஆனால் மெயினாக அவங்க புதுக்கவிதை புலவர்களை போகிறத விட சங்காலம் முதல் இக்காலம் வரைன்னு கொடுத்தாலும் கூட அந்த 11 மேல் கணக்கு கீழ்கணக்கு அந்த ஏரியாவும் காப்பியங்கள் சார்ந்தும் கரெக்டாக இருக்காங்க. சைவ வைணவம் சார்ந்து அப்போ ஸ்கூல் புக்கில் இருக்கிறத எந்த புத்தகங்களை மேலோட்டமாக அது அது நான் இந்த இது வந்து இது என்னுடைய முழு எல்லாமே என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இது பயங்கரமான ரெஸ்பான்சிபிலிட்டி, இது என்னுடைய பயங்கரமான ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் இந்த ஏரியாவில் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த கண்டென்ட்டுக்கு இப்போ திருக்குறள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க குறள் கேட்டிருக்கிற கொஸ்டின்லாம் இப்போ திருக்குறளை நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுனால டைம் வேஸ்ட் தான். நீங்கள் எடுத்துக்காங்க மொத்தம் 136 கொஸ்டின். அதையும் கூட நான் பிரிண்ட் அவுட்டாக போட்டு கொடுக்க சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 40 பக்கம். ஆமாம், அதையும் தான் பிரிண்ட் அவுட் போட்டு கொடுக்குறோம். அதில் போய் பாருங்கள், எல்லா கொஸ்டினையும் பாருங்கள். அந்த குறளுடைய அந்த மதிப்பு தெரியணும், அந்த கரு என்னன்னு தெரியணும், விளக்கம் தெரியணும், பொருள் தெரியணும், அந்த வார்த்தைக்கான அந்த அர்த்தம் தெரியணும். அப்படி தான் திருக்குறள் நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா குறளும் இப்போ எனக்கு இந்த அதிகாரம் அந்த அதிகாரம்னு வெளியே போய் படிக்காதீங்க. அதுக்காக நம்ம எல்லா அதிகாரத்தையும் வெளியே படிக்க முடியுமா? அப்போ ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா பாடல் வரியோட முழு விளக்கம் தெரிஞ்சாலே போதும். முழு விளக்கம் தெரிஞ்சாலே போதும். 4 திருக்குறள் வந்தால் நச்சுன்னு அடிச்சிருவீங்க. இந்த ஏரியாவில் 10 கொஸ்டின் இருக்குது. இதை என்னதான் ஸ்கூல் புக்கில் நீங்கள் படித்தாலும் தமிழ் புக்கில் போய் படித்தா மட்டும்தான், தமிழ் புக்கில் இருக்கிற திருக்குறள் தமிழ் புக்கில் இருக்கிற சங்காலம் முதல் இக்காலம் வரை படித்தா மட்டும்தான் இந்த ஏரியா ஸ்கோர் பண்ண முடியும். அது எனக்குள்ளே போட சொன்னேன், இந்த வார்த்தையை சங்காலம் முதல் இக்காலம் வரைக்கும் போட சொன்னேன். பட் எக்ஸ்பிளனேஷனில் கீழே வச்சுருக்கோம். இப்போ கீழே பிடிஎஃப் காமிக்கிறோம், அப்போ உங்களுக்கு தெரியும். அப்போ அதனால தான் இந்த 3 வச்சுருக்கோம். அப்போ 1 மந்த் இது வந்து அப்போ இந்த 1 மந்த் அப்படிங்கிற போது இந்த இதில் கிட்டத்தட்ட ஒரு 25 கொஸ்டின் நம்ம கேதர் பண்ணுறோம். இந்த ஏரியாவும் டச் பண்ணுறோம். கிட்டத்தட்ட இது நெருக்கி இங்கேயே முடிச்சிடும். நம்ம அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ஸ்லோவாக போயிட மாட்டோம். அப்போ முடிக்கிற போது உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ வெயிட்டேஜான ஏரியா, எவ்வளோ ஏரியா படிக்கிறாங்க. தமிழ் புத்தகங்களாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், அடித்து ஆகஸ்ட் 1 ஆரம்பிச்சோன்னா தமிழ்நாடு 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 சமூக பண்பாடு, எத்திக்ஸ் புக்கு +1 இருக்கட்டும், +2 இருக்கட்டும், 6th இருக்கட்டும், 7th இருக்கட்டும், அடி நொறுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இந்த ஏரியாவை கடைசியில் பார்த்துக்கலான்னா நமக்கு பொதுவாகவே டிஎன்பிசியில் குரூப் 4ல் ஏன் நான் மெயின்லி இதை பற்றி இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னா 10 கொஸ்டினில் நான் நிற்கிறேன் சார். 5 இப்போ ஐஎன்எம்மில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிங்க கரெக்டாக அடிச்சிருங்க. ஐஎன்எம்மும் ஆன்சர் மிடிலும் சேர்ந்து, ஐஎன்னும் ஆன்சர் மிடில் லாஸ்ட்டில் வச்சுருக்கேன், டிவைட் பண்ணி தான் வச்சுருக்கேன். 2 சேர்ந்து உங்களுக்கு 10 கொஸ்டின் வருதுன்னா அந்த 10 கொஸ்டின் தப்பு பண்ணாமல் அடிச்சிருங்கன்னா அடிச்சிருவீங்க. அப்பிருந்து ஏன் சார் நான் ஜெயிக்கலை அப்படின்னா எங்கெங்கே இவங்க அதே மாதிரி இந்த நடப்பு நூல்லாம் ஏன் அங்கே வச்சுருக்கேன்னா அதை அந்த இடத்துல வச்சு ஆகணும். எங்கெங்கன்னு நம்மளை மடக்குவாங்களோ ஒரு 10 to 15 கொஸ்டின் மடக்கிடுவாங்க. அதில் நம்ம லக்கில் தான் ஒரு சில கொஸ்டின் நம்ம சரியாக வந்துடுறோம். படிக்காமல் கூட திருக்குறளே இருக்குன்னு வச்சுக்கோங்க, 4 கொஸ்டின் வருதுன்னா 2 கொஸ்டின் சரியாக அடிச்சிடறோம்னா ஓகே லக்குன்னு. அது அப்படி இருக்கக்கூடாது. கரெக்டாக பார்த்தா முடிஞ்ச வரைக்கும், அதாவது தெரியவே தெரியாது வந்திருக்குன்னா ஓகே, முடிஞ்ச வரைக்கும் அந்த கொஸ்டினை அக்யூரேட்டாக அடிக்கணும். அப்போ நமக்கு என்ன வேணும்னா உங்களுக்கு இந்த ஏரியா நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கு தான் அந்த 10 days கம்ப்ளீட்டாக ஒதுக்கியிருக்கோம். மேக்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். உங்களுக்கு மேக்ஸு வெயிட்டேஜ் அடிப்பில் தான் கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு ஈஸி தான். ரைட், அப்போ இது ஒரு ஐடியா கிடச்சிச்சா உங்களுக்கு? ரைட், இப்போ அடுத்து என்னென்னா இந்திய பொருளாதாரம். இந்த இந்திய பொருளாதாரத்தை நான் 3ஆக கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாட்டுக்கு வந்தேன்.
பட் என்னன்னா ரொம்ப இழுத்துட்டு போகணும்னு வச்சுக்கோங்க. அது இப்போ இந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாவை, இந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகத்தை அந்த நடப்பு நிலையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அங்கே இது சார்ந்த நிறையா விஷயங்கள் ஆட் பண்ணிடுவேன். அப்போ எக்கனாமிக்ஸுக்கு எனக்கு இது போதுமானது. ஏன்னா என்ன தான் 6th to 10th எக்கனாமிக்ஸ் படித்தாலும் +1 +2 எக்கனாமிக்ஸும் காமர்ஸ் புக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காமர்ஸ்லேயும் ஒரு சில பாடங்களை, ஏன்னா இவங்க வந்து அந்த டாபிக் இப்போ இந்திய ரிசர்வ் வங்கி இருக்குன்னா நம்ம இங்கேயே போதுமானதான், பட் காமர்ஸ் புக்லேயும் இருக்கே, அங்கே போய் ஒரு ஒரு லைட்டாக ஒரு டச் பண்ணிடுறாங்க. நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங் ஆனால் மட்டும்தான் அது குரூப், இப்போ குரூப் 2 லெவலில் படித்தாலும் குரூப் 4க்கே பாஸ் பண்ண முடியும். அதான உண்மை. இன்றைக்கி போட்டி அப்படி தானே இருக்குது. ஒரு 5000 வேக்கண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க குரூப் 4ல். இன்றைக்கி நிலைமைக்கு அந்த குரூப் 2 லெவலில் படித்தவங்களும் மோதுவாங்கல்ல. அப்போ நான் இவ்வளோ தான் படிப்பேன்னு நினச்சிட்டு அங்கே போய் மோதும்போது நமக்கு அங்கே ஸ்ட்ரகிள் ஆயிரும். நம்மளும் அந்த குரூப் 2 லெவலில் எவ்வளோ லெவல் படிக்கிறாங்களோ, குரூப் 1னாலும் ஓகே, நான் எந்த லெவல், ஏன்னா போட்டியில் அது வந்து, ஸோ அதனால் நம்ம தெளிவாக இருக்கணுங்கிறதா இந்த 2 இது சார்ந்த விஷயங்கள் அங்கே கொஞ்சம் அட்டாச் பண்ணியிருப்போம். இங்கே ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி மட்டும் இருக்கும். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக அங்கே நடப்புநிலையில் கொண்டு வந்துடுவோம். ரைட், ஓகே. அடுத்தது கான்ஸ்டியூஷனுக்கு 2 போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 போதும் தான். ஏன் இங்கே வந்து ஒன்று கொடுத்துருப்பேன்னா பாருங்கள், இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி பாருங்கள், இது வந்து குரூப் 2 எக்ஸாம். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் வந்து குரூப் 2 எக்ஸாம், 5 நாள் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டோம். ஏன்னா எல்லாம் குரூப் 2 எக்ஸாமுக்காக படிப்பீங்க 21. அப்போ இதுக்கு முன்னாடிங்கிற போது இப்போ இதில் இருக்கிற டாபிக் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற டாப்பிக்கை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு தான் இங்கே வச்சுருப்போம். கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ரா இருக்கணும், நிறைய டாபிக் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஏன்னா இப்போ ஒரே தான் 2 வாரத்தில் எல்லாத்தையும் கான்ஸ்டியூஷன் படிக்க முடியும்னா முடியாது. அப்போ அந்த ஷெட்யூல் படி நாங்கள் வச்சுருக்கோம், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ரைட்டா, இந்த 5 நாள் குரூப் 2 எக்ஸாம் பேஸ் பண்ணி விட்டுருப்போம். கரெக்டாக 21 25ஆம் தேதி பரிச்சங்கனால. அடுத்து என்னென்னா ஆன்சர் மிடில், இதை நான் இங்கே தூக்கி வச்சுருப்பேன், இந்த ஐயை நம்ம மேலே தூக்கி. பட் என்னென்னா குரூப் 4 நெருங்க போகுதுன்னா ஆன்சர் மிடில் முன்னாடி படிச்சிடணும், கதையை முன்னாடி படிச்சுட்டு அப்புறம் தான் ஐஎன்எம் படிக்கணும். அது 10th பேஸ் பண்ணி, இது 12th பேஸ் பண்ணி. அப்படி படித்தா மட்டும்தான் அந்த ஏரியா ஸ்ட்ராங் ஆகும். இப்போ இதை கூட முன்னாடி வச்சுருக்கலாம், எனக்கு ஈஸி உங்களுக்கு ஈஸின்னு வைங்கவேன். சும்மா நம்ம படித்ததையே, நம்ம 10th புக்கையும் 12th புக்கையும் படித்ததையே படிச்சுட்டு நம்ம நல்லா படிச்சோம் அங்கே போனால் என்னடா இது என்னென்னமோ கேட்டிருக்காங்க அப்படின்னு ஷாக் ஆகக்கூடாது. அப்போ அந்த எக்கனாமிக்ஸு கான்ஸ்டியூஷன், ஏன்னா கொஸ்டினுடைய, ஏன்னா இவ்வளோ கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னு சொல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, சொல்லிட்டாங்க. அப்போ அந்த வெயிட்டேஜ்னால் அந்த 20 20 15 55 கொஸ்டின் வெயிட்டேஜ் அங்கே தான் இருக்குது இது வரைக்கும். அந்த 55 ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம இங்கே இருக்கிற இந்த இது 3 சேர்ந்தே 10 கொஸ்டின் தான். இதில் 4 கொஸ்டின் வரும், இதில் 6 கொஸ்டின் வரும். அதுவும் அக்யூரேட்டாகவும் அடிச்சிருவோம், ஏன்னா இத்தனை நாள் படிச்சிருக்கோம். இந்த 10 கொஸ்டின், இது ஒரு 5 கொஸ்டின். இந்த 15 முன்னாடி வச்சோம்னா நமக்கு கரெக்டாக வரும்னா காலங்களை வேஸ்ட் பண்ணிடுவோம். கடைசி நேரத்தில் போய் முக்கியமானதை அவசரத்தில் ஒழுங்காக படிக்காமல் போயிடுவோம். அப்போ அது தப்பாகி போகும். வெயிட்டேஜ் அடிப்படையில் மட்டும்தான் இது. இப்போ நீட் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்கன்னா அவங்க பயாலஜி ஸ்ட்ராங் இல்லாமல் வெறும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்கிறனால மட்டும் ஜெயிச்சிட முடியாது. பயாலஜி தான் அதிக வெயிட்டேஜ் உள்ளது. அப்போ அதை தான் ஃபஸ்ட்டு நல்ல தரவாக இருக்கணும். அப்போ தான் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிங்கிறது. அது மாதிரி தான் நமக்கு இதெல்லாம் பயாலஜி மாதிரி மேலே, இதெல்லாம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி. புரியுது உங்களுக்கு? மெயின் அதுதான். ரைட், இப்போ உங்களுக்கு இந்த ஓவரால் நம்ம வந்து டிசம்பர் 10 வரைக்கும் ஓவராலாக இதில் ஒரு சின்ன மாற்று இருக்குது. ஏன்னா பிரிண்டிங் அடிச்சாச்சு ஃபுல்லாக. அப்போ எல்லார் வீட்டுக்கும் உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக கொஸ்டின் பேப்பர் வந்துடுது. அப்போ இதில் ஒன்று மாற்றணும் வைக்கணும் எதுவுமே பண்ண முடியாது. இது வரைக்கும் நம்ம ஷெட்யூல் படி இது வரைக்கும் மாற்றவும் மாட்டோம். இது ஃபிக்ஸ்டு. இதை நீங்கள் மைண்ட் செட் பண்ணிட்டாலே போதும். இப்போ உங்களுக்கு மைண்டில் வந்திருக்கணும், ரைட்டு தமிழ்நாடு பேஸ் பண்ணி தான் நமக்கு 3 இருக்குது, எக்கனாமிக்ஸ் சார்ந்து இருக்குது, கான்ஸ்டியூஷன் சார்ந்து இருக்குன்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. அடுத்தது இதுக்கான பிடிஎஃப் நான் டெலகிராமில் கொடுத்துறேன், நம்ம சாய்ஸ் அகாடமி டெலகிராமில் கொடுத்துறேன். இப்போ இந்த சிலபஸை வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த சிலபஸை வச்சுட்டு அந்த சிலபஸுக்கு தகுந்தாப்பில் இப்போ மாடல் 1ன்னு வச்சுக்கோங்க. அந்த யூனிட் வைஸ் மாடல் 1னா எந்தெந்த பாடம் 3ஆக டிவைட் பண்ணியிருப்போம். 6th to 8th வரைக்கும் ஒரு கலரு, 9th 10th ஒரு கலரு, +1 +2 ஒரு கலர்னு 3ஆக பிரிச்சுருப்போம். ஏன்னா என்னடா லெசன் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. லோ ஸ்டாண்டர்ட் தான் அதிகமாக இருக்கும், ஹை ஸ்டாண்டர்டு கம்மியாக, இப்படி பிரிச்சுருப்போம். லோ ஸ்டாண்டர்டு 9 லெசன் இருக்குது, ஹை 6 லெசன், இந்த மாதிரி பிரிச்சுருப்போம். ரைட்டா? இப்போ உங்களுக்கு பாருங்கள், இது ஃபுல்லாக 6th 7th இது வரைக்கும் இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலர் ஃபுல்லாகவே அந்த 6th 7th தான். அப்போ இந்த லெசன்ஸ் சார்ந்து எங்கெங்கே கவர் ஆகுது அப்படிங்கிற அடிப்பில் 3ஆக பிரிச்சுட்டோம். 3ஆகவே பிரிச்சுருப்போம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மாடல் டெஸ்ட்டில் உங்களுக்கு தமிழுக்கும் கீழே வச்சுருக்கேன், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக மட்டும் பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக புரியும். இப்போ இந்த லெசன்லாம் யூனிட் வைஸ் மாடல் 1ல் இருக்கும்.
அப்போ இங்கே 11ன்னு பார்க்கும்போது இங்கே 11th எத்திக்ஸில் 3 பாடம் வச்சுருப்பேன். தமிழக பண்பாடு, தமிழர் கலை, திருவிழாக்கள். இதை கடைசியில் வச்சுருக்கனால நீங்கள் கடைசியில் படிக்கணுமா? அப்படி கிடையாது. இதை நீங்கள் முன்னாடியும் படிக்கலாம், அதை பின்னாடியும் படிக்கலாம். பட் டிவைட் பண்ணியிருக்கேன், ஒன்றும் பயப்பட வேணாம். அப்போ 9th பாருங்கள் ஒரே ஒரு லெசன் தான் இருக்குது. அதுக்கப்புறம் 11th தான் இவ்வளோ இருக்குது. இதில் என்னென்னா இந்த 3 பாடம் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு தமிழ் சார்ந்து ஈஸியாக புரிஞ்சிடும். இது உங்களுக்கு ஃபுல்லாக ஷார்ட்கட் கொடுக்குறது என்னோட பொறுப்பு தான். இந்த ஏரியாவில் ஒரு பிசுறு கூட தட்டாது, ஒரு பிசுறு. எப்படின்னா 100க்கு 100% ஒரு சின்ன வரி கூட மறக்க மாட்டீங்க, ஒரு சின்ன வரி கூட மறக்க மாட்டீங்க. இது நான் யூடியூப்பில் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன் ரைட்டா உங்களுக்கு. அதனால் பயப்படவே வேணாம். ஏன்னா அந்த லெசன் லிஸ்ட்டை பார்த்து பயந்து, ஏன்னா நம்ம ரிவிஷன் வந்துட்டோம். இப்போ சார் இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி படித்ததா ரிவிஷன் வந்துட்டோங்கிறவங்க ஓகே. இல்லை சார் கொஞ்சம் நான் 50% இருக்கேன், நான் கொஞ்சம் இப்போ நான் ஆகஸ்ட் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேங்கிறவங்க 100% இந்த சாய்ஸ் அகாடமியை 100% நீங்கள் நம்பலாம். ஒரு சின்ன பிசு கூட தட்டாது. அந்த ஏரியாவில் இருக்கிற எப்பேற்பட்ட வரியாக இருந்தாலும் ஷார்ட்கட் போட்டு உங்கள் மைண்டில் உட்கார வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. நீங்கள் சந்தோஷமாக அந்த வீடியோ பாருங்கள். ஒரு கூட பிறந்த ஒருத்தர் உங்களோட இருக்கார், அது அண்ணனாவோ தம்பியாவோ இல்லை எப்படி வேணால் நினச்சிக்காங்க. உங்கள் கூட பிறந்த ஒரு ஆள் இருக்கார். இந்த ஏரியாவில் ஒரு சின்ன பிசுறு கூட நம்மளை விட்டுற மாட்டார். சூப்பராக அதை மைண்டில் உட்கார வச்சுருவார். இந்த ஷெடியூலுக்குள்ளேயே இதை உட்கார வச்சுருவேன். புரியுது உங்களுக்கு? அதனால் பயப்பட வேணாம் ரைட். அப்போ இது இப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சிருச்சு. ஒரு பக்கங்கிறது அந்த ஜிகேல இருக்கக்கூடிய அந்த ஏரியா. அடுத்து மாடல் 2. மாடல் 2ல் உங்களுக்கு கரெக்டாக வேலுநாச்சியார், ஏன்னா அந்த இதெல்லாம் தமிழ்னு அப்படியே தமிழ் சார்ந்து வரும். இதெல்லாம் வந்து போராட்டம், சமூக நீதி, வேலுநாச்சியார் அது சார்ந்து வரும். அப்போ உங்களுக்கு எத்திக்ஸை எங்கெங்கே ஆட் பண்ணமோ அங்கங்கே ஆட் பண்ணியிருக்கோம். புரியுது உங்களுக்கு? பயப்படவே வேணாம். எத்திக்ஸில் நொறுக்கி தள்ளிடுவோம். ஒன்றும் பயந்துறாங்க. எத்திக்ஸ் புக்கே இல்லைனா கூட கவலைப்படாங்க. நம்ம கொடுக்குற நோட்ஸ் உங்களுக்கு போதுமானது, கிளாஸ் போதுமானது ரைட்டாப்பா. ஸோ ஓகே. அப்போ 2வது யூனிட்டு கிளியராக இருக்குது. அடுத்து யூனிட் 3 அந்த சொன்னேன்ல, அதாவது யூனிட் வைஸ் மாடல் 3. யூனிட் வைஸில் மாடல் 3 இந்த திருக்குறள் சார்ந்த விஷயங்களையும் இந்த சங்ககாலம் முதல் இக்காலம் வரைக்கும் இதுக்கு நம்ம ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பண்ணணுமானா பண்ணினா மட்டும்தான் 10 கொஸ்டின் நம்ம அடிக்க முடியும். இந்த ஏரியாவில் 10 கொஸ்டின் இருக்குது பார்த்துக்காங்க. ஸோ ஒரு 8 கொஸ்டின் ஒரு முறை வந்துச்சு, ஒரு முறை 8 வந்திருக்கலாம். இந்த டைம் 10 வந்தால் 8 வந்தாலும் 8 முக்கியம் இல்லையா? அவ்வளோதான். ஏன்னா ஃபுல்லாக நாங்கள் கொஸ்டின் அனலைசிஸ்லேயே இருப்போம், ஃபுல் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதனால தான் இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறோம். நம்ம ஓல்டு கொஸ்டின் புக்கு வாங்கினீங்கன்னா அதில் ஃப்ரெண்ட்லேயே ஒரு பெரிய அனலைசிஸ் 2019 to 2000 அனலைஸ் போட்டிருப்போம். அதில் பாருங்கள் 2025 கீழே 7ன்னு போட்டிருக்கோம், டில் மார்ச்னு போட்டிருக்கோம். அப்போ அந்த 7 கீழே அப்படியே பாருங்கள். இந்த வெயிட்டேஜ் அடிப்பில் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். அந்த அனலைசிஸ் நான் காமிக்கிறேன், காமிச்சா உங்களுக்கு புரியும் ஏன் சார் அதை அழுத்தி அந்த ஏரியாவில் சொல்கிறாருங்கிறது புரியும் ரைட்டா. ஏன்னா இந்த நேரத்தில் தான் அதை கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிறது தான். இப்போ அடுத்து எக்கனாமிக்ஸுக்கும் அதே மாதிரி தான். மாடல் 4 பாருங்கள், எக்கனாமிக்ஸு இந்த லெசன் லிஸ்ட்டை நீங்கள் பாருங்கள், பயப்படணும். இது வந்து மாடல் 5 ஓகே. அந்த செட்டப் வேறு மாதிரி இருக்கும். இந்த செட்டப் தமிழ்நாடு சார்ந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் இந்த தமிழ்நாடு வேளாண்மை இது எல்லாத்தையும் கூட அங்கே கொண்டு போய் வச்சுருக்கலாம்ல சார்னா, அங்கே போய் ரொம்ப பார்டர் பண்ண முடியல. அதனால் இங்கே எக்கனாமிக்ஸில் வச்சுட்டோம். அடுத்தது அதே மாதிரி இன்னொன்று இதை சொல்லிடுறேன். இந்த தமிழ்நாடுடைய மாநில புயல், தமிழ்நாட்டு பொருளாதாரம், தமிழ்நாடு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது ஆக்சுவலாக வந்துன்னா தமிழ்நாட்டு அந்த நடப்பு நூல் வருது பார்த்தீங்களா, அது சார்ந்து தனி. இது ஜஸ்ட் ஃபார் லெசன்ஸ். அதை மைண்டில் வச்சுக்க. ஏன்னா இங்கே உங்களுக்கு சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாருங்கள், ஏன்னா இந்திய பொருளாதாரம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற வார்த்தை சேர்ந்துருக்கா. அப்போ தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம்னா இந்த தமிழ்நாடு சார்ந்த இந்த பாடங்கள்லாம் இதில் படிச்சிடுறோம். அது போக நடப்பு நூல் படிச்சு உங்களுக்கு புரியுதா. இந்த வரி வந்துருச்சுன்னா அப்போ இந்த ஏரியா நம்ம இங்கே தான் படிக்கணும். செகண்ட் இதில் வச்சுருப்பேன், இந்த ஏரியா நம்ம இங்கே தான் படிக்கணும், அந்த தமிழ்நாடுடைய வளர்ச்சி நிர்வாகம் பேஸ் பண்ணி. இதுக்குள்ளேருந்து கேட்டாலும் ஓகே தான், நடப்பு நூல் சார்ந்து கேட்டாலும் ஓகே தான் ரைட் ஓகே. இப்போ எக்கனாமிக்ஸு 2ஆக பிரித்தோம், முடிஞ்சிருச்சு. இந்த பாடம் கொஞ்சம் படிக்கணும். 12th காமர்ஸில் சுற்றுச்சூழல் காரணம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இந்த 12th காமர்ஸ்னு எங்கேயா போட்டிருக்கா, பயப்பட எத்திக்ஸு, இந்த காமர்ஸு இதை பற்றி எதுவுமே பயந்துறாங்க. ஐயோ இப்படி இருக்கேன்னு மட்டும் பயந்துறாங்க. உள்ளே ஓப்பன் பண்ணி இவ்வளோதான்ப்பா 6 பக்கம்ப்பா இந்த இன்ஃபர்மேஷன்ப்பா, இந்த இன்ஃபர்மேஷன் முடிக்கும்போது என்ன சார் அவ்வளோதான்ப்பா படிச்சு போயிட்டே இருப்பா அப்படிங்கிற அன்றைக்கி புரியும் உங்களுக்கு ரைட். கான்ஸ்டியூஷன் 15 கொஸ்டின். கான்ஸ்டியூஷன் 15 கொஸ்டின்னா அது ஃபஸ்ட் எடுத்தோன்னா இந்த மத்திய அரசு மாநில அரசு சார்ந்து இந்திய அரசியலமைப்பு உருவானது அந்த ஏரியா தான் ஃபஸ்ட்டு இதில் வச்சுருப்போம். அடுத்து என்ன வச்சுருப்போம்னா அந்த உள்ளாட்சி சார்ந்து அரசியல் கட்சிகள், நீதித்துறை, இந்த தேர்தல் இது சார்ந்து நீதித்துறை, கூட்டாட்சி. ஏன்னா 11th 12th பாலிட்டி வச்சுருக்கனால இந்த ஏரியா செகண்டில் வச்சுருப்போம்.
தேர்டு ஏன் வச்சுருக்கோம்னா அந்த சின்ன சின்ன லெசன்ஸு பாருங்கள், சின்ன சின்ன லெசன்ஸ் தான். நுகர்வோர், குறைதீர்ப்பு செயல்முறை, இந்த லோக்பால், லோகாயுக்தா, அந்த எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் எல்லாம் வரும். அதனால தான் இதை வச்சுருக்கோம். ஏன்னா பாலிட்டிலாம் சொல்லி அடிக்கிற லெசன்ஸ், அதை விட்டுறக்கூடாது. ஃபிக்ஸ் பண்ணி அடிக்கணும், ஃபிக்ஸ் பண்ணி அடிக்கணும் பாலிட்டி. அப்படி பார்த்தா எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு 3 வச்சுருக்கலாம் சார்னா, எக்கனாமிக்ஸ்க்கு 2 வச்சுருக்கோம். கடைசியில் நடப்புலன்னு கொண்டு வந்துருக்கு பார்த்தீங்களா, அதான் எக்கனாமிக்ஸ் 3. புரியுதா? அப்போ பாருங்கள், மொதல் 20 கொஸ்டினுக்கு 3, எக்கனாமிக்ஸுக்கு 3 தான், கான்ஸ்டியூஷனுக்கு 3. தெரியுதா உங்களுக்கு? ரைட், ஓகே. ஏன்னா நீங்கள் ஷெட்யூலை உன்னிப்பாக கவனிச்சா மட்டும்தான் இந்த ஐடியாவே உங்களுக்கு புரியும். அடுத்து இந்திய வரலாறு. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 கேள்வி தான் கேட்பாங்க. அதாவது ஆன்சன் மிடில் சார்ந்து 4க்குள்ளே தான். நான் 5ன்னு வச்சுருக்கேன், பட் ஒரு 4 கொஸ்டின் தான் வரும். 5 வரலாம், 4 வரலாம். ஆனால் அதை தாண்டாது, ஏன்னா ஐஎன்எம்ல எடுக்கணும். அப்போ அதுக்கு இது போதுமானா இது போதும், இந்த இதில் போதும், அது போதுமான இது போதும். இப்போ எத்திக்ஸ் ஏன் சார் வச்சுருக்கீங்க இதில் அப்படின்னா, இந்த டாபிக் சார்ந்து இப்போ சிந்து சமவெளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாபிக் சார்ந்து சிந்து சமவெளி எத்திக்ஸில் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இது எல்லாமே நான் பொறுப்பு உங்களுக்கு. நீங்கள் இந்த வரைக்கும் கூட படிங்க. அந்த 6th 11th நீங்கள் படித்தாலே போதும், புரிஞ்சுக்கிருவீங்க. இப்போ இதில் இருக்கிற பாடம் இருக்குன்னா அதுக்குள்ளே போனீங்கன்னா ரொம்ப ஒரு சில இன்ஃபர்மேஷனை அதில் ஆட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இது நான் முழு பொறுப்பு. ரைட்டா? இதை பார்த்து எதுவும் பயந்துட வேணாம். ஐயோ இப்படி கொடுத்துருக்காரேன்னு சொல்லி பயந்துட வேணாம். அதனால தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஐஎன்எம் சார்ந்து ஒரு 5 கொஸ்டின் வரும். அப்போ அந்த ஏரியாவை பாருங்கள். இது 10th பேஸ் பண்ணி 10th, அந்த 11th ஹிஸ்ட்ரி, இந்த 12th ஹிஸ்ட்ரி ஒரு லெசனை மட்டும் இங்கே கொண்டு வந்திருப்போம். ஏன்னா இங்கே காந்தியடியில் கொண்டு வந்துட்டோம். இந்த காந்தியடியில் இங்கே எழுதும்போது நீங்கள் இந்த காந்தியடியில் இங்கேயே படிச்சிடணும். இந்த ஒரு பாடத்தை மட்டும் இங்கேருந்து இங்கே கொண்டு வந்திருப்போம். ஏன்னா அப்போனா தான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஒரே தான் வேலை முடிச்சிடும். அங்கே போகும்போது 11வது மாடலில் ஃபுல்லாக 12th ஹிஸ்ட்ரியை வச்சுருவோம். ரைட்டா? இது ரிமூவ் பண்ணணும். அந்த ஆக்சுவலாக அந்த வரியை ரிமூவ் பண்ணணும். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்கும்போது ரிமூவ் பண்ணி கொடுத்துறேன். ரைட்டாப்பா? ரைட். அப்போ இந்த ஏரியாவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ 12th தனியாக 10th தனியாக படிக்கிறீங்க. அப்போ மனசு திருப்தியாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். அதாவது என்னென்னா, சும்மா போட்டு குழப்பிக்கிட்டு கச்சன்னு அதில் ஒன்று படித்து இதில் ஒன்று படித்து எதை படித்தேன் எதை படிக்கலை எதை முடிக்கலை அப்படி குழப்பமே இருக்கக்கூடாது. சைடில் செக் பாக்ஸ் வச்சுருக்கேன், இந்த பாருங்கள், செக் பாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த பாடம் முடிச்சிட்டிங்களா, சைன் பண்ணுங்கள், சைன் போடுங்க. டிக் அடித்தா பரவாயில்ல, சைன் பண்ணுங்கள். அந்த ஒரு இது இருக்கணும். அன்றைக்கி பென்சில் மெத்தட் சொன்ன பார்த்தீங்களா, ஒவ்வொரு பக்கம் படிக்க, அந்த மாதிரி சைன் பண்ணுங்கள். முடிச்சுட்டேன்னு சைன் பண்ணுங்கள். நீங்கள் இதில் எல்லாத்துலேயும் சைன் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்பாயின்ட் பண்ணுறல அங்கே சைன் பண்ணிடுவீங்க. அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். இதில் போடுற ஒவ்வொரு சைனும் உங்களை காப்பாற்றும். இந்த பாடம் உங்களை நேசிக்கும். இந்தியாவின் தேசியத்தின் எழுச்சின்னு ஒரு பாடம் இருக்குல்ல, இந்த பாடம் உங்களை நேசிக்கும். இந்த பாடம் உங்களை கண்டிப்பாக நேசிக்கும். இந்த பாடம் 100% உங்களை நேசிக்கும். இந்த பாடத்துலேருந்து ஒரு கொஸ்டின் வந்தால் நீங்கள் போட்ட சைன் வீண் ஆகாது. ஓகேப்பா? ஸோ அடுத்தது ஏதோ ஒரு ஒன் சைடு பிளாக் இருந்திருக்கு. டிஸ்பிளேல எப்படி தெரியுதுன்னு தெரில. ஒன் சைடு பிளாக் அடிச்சிருக்கு. திரும்ப எடுக்கணுன்னா கூட எடுத்து தந்துடுறேன். ஓகே, இது புவியியல் சார்ந்து. டிஸ்பிளேல அப்படி அடிச்சிருக்கு, ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியுதா? ஒன் செகண்ட். இப்போ டிஸ்பிளே பிளாக் அடிச்சிருக்கா? எதனால் பிளாக் அடிச்சிருக்குன்னு தெரில. ஓகே, திரும்ப ஃபஸ்ட்டு இருந்தால் இப்போ எடுக்கணும்னு நினைக்கிறேன். இது எப்போ இந்த பிளாக் அடிச்சிச்சின்னு தெரில எனக்கு. நான் இப்போ தான் செக் பண்ணேன். ஸோ ஓகே, இது புவியியல் சார்ந்து கொடுத்துருக்கேன். இப்போ நான் திரும்ப அகைன் என்ன பண்ணேன், வீடியோ கட் பண்ணிடுறேன். நான் திரும்ப வந்து பொதுத்தமிழ்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ரைட்டாப்பா? ஸோ ஓகே, இந்த பிளாக் வந்து வருது. இதோட தான் ரெக்கார்டாக இருக்கா என்னன்னு தெரில. ஓகே, இது கரெக்டாக இருந்தால் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். இல்லைனா நான் ஃபஸ்ட்டு திரும்ப எடுக்கிறேன். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. நான் அடுத்த வீடியோ பதிவில் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். இந்த பிளாக் அடிச்சிருக்கு, எனக்கு ஒரு போர்டுக்கு முன்னாடி பிளாக் மாதிரி தெரியுது. அது இருக்கா இல்லையான்னு தெரில. நான் அவுட்புட் பார்த்தா தெரியும். சப்போஸ் இல்லைன்னா நான் அப்லோட் பண்ணிடுறேன். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனாக சொல்கிறேன். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.